வணக்க மக்களே, நம்ம ஒரு தோட்டத்தில் வந்து தேனீக்கள் பெட்டி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு எப்படி கிரீஸ் அடிக்கணும், தேனீக்களுக்கு எப்படி உணவு அளிக்கணும், இந்த காற்று காலத்தில் எப்படி வந்து பெட்டிகள் சாஞ்சுன்னா எடுத்து வைக்கணும் அப்படின்ற வழிமுறை வந்து நம்ம அவங்களுக்கு அழகாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அடிவாரம். என் பேர் கோபுங்க. கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்கோம். புளியஞ்சி வலைக்கு பக்கத்தில், கொல்லிமலைக்கு கிழக்கு பக்கம், துறையூர் வட்டம். புதுசாக 10 பெட்டி வாங்கியிருக்கோம். அண்ணன் வந்திருக்காரு, வந்து எங்களுக்கு எப்படி பண்ணணும் வழிமுறையெல்லாம் சொல்லி கொடுக்காரு. தீனி எப்படி கொடுக்கணும், அடையெல்லாம் எப்படி பார்க்கணும், ஏன் கட்டியிருக்கா இல்லைன்னு எப்படி பார்க்குறது, அப்புறம் கிரீஸ் வைக்கிறது, பாதுகாப்பு முறைகள், அவங்களை எப்படி கையாளணும், எங்கே உணவு வைக்கணும் அப்படின்னு எல்லாமே விளக்கமாக சொல்கிறாங்க. சர்வீஸ் நேராகவே எங்களே வந்து பண்ணுறாங்க. நாம் வந்து எவ்வளோ தூரம் ஏரிக்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ அது மாதிரி அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்கி 5 நாள் ஆகுது. புதுசாக அடையெல்லாம் கட்டியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேன் ஒரு பட்டியில் வச்சுருந்தாங்க, காமிச்சாங்க. பார்க்குறதுக்கு சந்தோஷம். நாமும் வாழ்ந்து பிற உயிர்லேயும் வாழ வைக்கிறது தான் மனிதனோட தத்துவம். அதனால் எல்லா உயிர்லேயும் வாழ வைங்க. முடிஞ்ச வரைக்கும் எந்த உயிர்லேயும் அழிக்காத பாருங்கள். இயற்கையை பார்த்துக்கும். அதிகமாக போச்சுன்னா அதே குறைச்சிக்கும், குறைஞ்சா அதே அதிகப்படுத்திக்கும். ஆனால் நாம் அந்த வேலையை செய்ய வேண்டாம். கடவுள் வேலையை நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம மனுஷனாக பிறந்தோம், ஒரு நல்ல இயற்கை விவசாயியாக வாழணும். இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம் 10 வருஷமாக. அப்படிங்கும்போது நம்ம அடுத்தது இன்னும் யாரெல்லாம் கொண்டு வந்து வைக்கணும்னு பார்க்கும்போது தேனி கொண்டு வந்து வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவர் வந்திருக்காங்க.